நெப்போலியனுக்கு விஜய்க்கு என்ன சார் அவ்வளோ பெரிய பிரச்சனை? ஏன்னா அவர் பிரச்சனை அவர் சொல்லியிருக்காரு, அதை தாண்டி இப்போ திரும்பவும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பெரிய பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் வலைப்பேச்சில். நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னு ஒரு டாப்பிக்கில் அதை பேசியிருக்கேன். அப்போ பல பேர் நம்பலை. அப்போ என்னென்னா இருக்காதுன்ற ஆமாம் யாருமே நம்பலை. பல பேர் வந்து மாற்று கருத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெப்போலியனே ஓப்பன் பண்ண பிறகு தான் அன்றே சொன்னது வலைப்பேச்சின்னு போட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அவருக்கு வந்து அந்த கோபம் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கிறது தானே. நாம் வந்து ஒரு பெரிய நடிகர், நம்மளை வந்து இப்படி கேரவான் வாசலில் நிறுத்திட்டாரே. அதாவது நிறுத்தினது ஒரு பையன், நியாயமாக அவர் எனக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கணும். ஆனால் அந்த பையனுக்கு ஆதரவாக பேசிட்டாருங்கிறது தான் நெப்போலியனுடைய கோபம். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட இப்போ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கதவை தட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு மேனஸ். அதை வந்து நெப்போலியன் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து அவரும் மறந்துடுறது நல்லது தான். ஏன்னா இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இதற்கப்புறமும் அதை பற்றி அவர் பேச வேண்டியது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பேர் பக்கமும் தவறு இருக்குது. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஏதோ ஒரு உரிமையில் வந்துட்டார், நாம் வந்து அவர் மீது கோபப்படுவது சரியில்லைன்னு விஜய் நினச்சிருக்கணும். ஆனால் நினைக்கல. இவரும் வந்து நாம் அதிகாரத்தை வந்து தப்பாக பயன்படுத்துகிறோம், நாம் சீனியருங்கிறத நம்மளே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போய் கதவை தட்டக்கூடாது அல்லது கதவை நேரடியாக போய் திறக்கக்கூடாதுன்னு இவருக்கும் புரியணும். இது 2 பக்கமே தவறு இருக்குது. ஆனால் இவ்வளவு வருஷம் கழித்தும் இதை பற்றி பேசுவதுங்கிறது சரியா இல்லை.